தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு முறையாக இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த மூப்பர்கள் ஊழியர்களுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவராக இருக்கிறேன். ஆண்டவர் நம்மை பல விதங்களிலே பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. நான் கடந்த 34 வருடங்களுக்கு மேலாக சென்னை துறைமுகத்தில் பணி செய்து கடந்த ஜூலை மாதம் ஓய்வு பெற்றிருக்கிறேன். கர்த்தர் வேலையோடு கூட அநேக ஊழியங்களை செய்வதற்கு உதவி செய்தார். இன்னும் அநேக ஊழியங்கள் இருக்கிறது. ஆகவே அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் எனக்கு உதவி நீங்கள் ஜெபியுங்கள். எனக்காக, என்னுடைய மனைவி, என்னுடைய 2 பிள்ளைகளுக்காகவும், கள்ளிக்குப்பத்தில் உள்ள சபைக்காகவும், நீங்கள் அங்கே செய்யக்கூடிய ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாகவும் கர்த்தருடைய நாமத்திலே கேட்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து நாம் சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கலாத்தியர் 6:17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். The bear in my body the marks of the Lord Jesus. The marks of the Lord Jesus. கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நானும் நீங்களும் தரித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை செய்து காண்பித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அநேக நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். நாம் அதை சுருக்கமாக நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தில் நாம் தியானிப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது, தேவன் மீது நாம் அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பு கூறுதல் தான் முக்கிய மையமாக இருக்கிறது. கிறிஸ்து நம்மை நேசித்தது போல நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். எபேசர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எடுத்தவர்கள் கூட வேகமாக வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எப்படி அன்பு கொண்டார்? தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து நம்பி அன்பு வைத்தார். அன்பு வைத்தது மாத்திரமல்ல, நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அன்பற்ற உலகத்தில் தான் இருக்கிறோம். விசுவாசிகள் மத்தியிலே அன்பு குறைந்திருக்கிற காலம்தான் இது. அப்படி தானே? விசுவாசிகள் மத்தியிலே கூட அன்பு கிடையாது. ஆதியிலே இருந்த அன்பு இருக்குதா நம்மகிட்ட? ஆதியிலே நீ இருந்த அன்பை நாம் குறைந்திருக்கிறோமா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எபேசு சபைக்கு எழுதும் பொழுது இவ்விதமாக யோவான் எழுதுகிறார். ஆதியில் இருந்த அன்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்படி அன்புள்ளவர்களாக இருந்தோம்? உயிருக்கு உயிராக நம்ம எல்லாரையும் நேசித்தோம் அல்லவா? இன்றைக்கு அந்த அன்பு குறைந்திருக்கிறதா அல்லது நிறைவாக இருக்கிறதா அல்லது குறைந்து கொண்டே போகிறதா? கிறிஸ்து தான் நமக்கு முன் உதாரணம். நாம் வாசித்தோம் அல்லவா? கிறிஸ்து நம்ம மீது அன்பு கூர்ந்தது போல கிறிஸ்துவை மையமாக வைத்து நாம் வாழ வேண்டும். அப்போ முதலாவது ஆண்டவர் மீது நம்முடைய கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களில் முதல் வருகிறது கிறிஸ்து. ஆண்டவர் மீது நாம் அன்பு கூற வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். கிளியர் ஹார்ட். அப்போ அன்புல எப்படி இருக்குது? சுத்த இருதயத்தோடு, களங்கமில்லாத நிலைமையில அன்பு கூற வேண்டும். அமெரிக்க தேசத்தில் ஒரு பண்பு உண்டாம். அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டாம். வயசெல்லாம் பார்க்கவே மாட்டாங்களாம். அவர் 90 வயசு இருக்கும், பையனுக்கு 20 வயசு இருக்கும். 20 வயசுக்காரன் 90 வயசுக்காரனை தெளிவாக சொல்லுவான், நீங்கள் அங்கிள் நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லி.
இப்போது அந்த அதாவது சுத்த இருதயத்தோடு நேசிக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். கலாத்தியர் 5:14 எப்படி வாசிக்கிறோம்? கலாத்தியர் 5:14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவா. நம்ம எப்படி நம்முடைய சுயநலம் எப்படி? நான் அன்பு கூறுவேன்னா என்னை அவர் நேசிக்கிறேன், நான் அவரை நேசிப்பேன். அவர் என்கிட்ட பேசலையா, நான் பேச மாட்டேன். அவர் கை கொடுக்கலையா, நான் கை கொடுக்க மாட்டேன். இதுதான் நம்முடைய. ஆனால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். எபேசியர் 4:16 விதமாக வாசிக்கிறோம். 4:16. அன்பினாலே தனக்கு பக்தி ஒவ்வொரு அவயமும் என்று வாசிக்கிறோம். நம்ம செயல்பாடு, நம்முடைய கிரியை, நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அன்பினாலே காணப்பட வேண்டும். அப்போது கிறிஸ்துவின் அச்சடையாளங்களிலே முதன்மையாக வருகிறது ஆண்டவர் நம் மீது அன்பு, நாம் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். ரெண்டாவது இரக்கம், mercy. எபேசியர் 2:4 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். இரக்கமுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யக்கூடியவர். ஆகவே நம்முடைய ஆண்டவருடைய அச்சடையாளங்களிலே ஆண்டவருடைய இரக்க குணம், ஆண்டவர் நம் மீது இரக்கமுள்ளவராயிருந்தார், நம் மீது அன்புள்ளவராயிருந்தார். பலியை அல்ல இரக்கத்தை விரும்பக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்கள் மீது இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரக்க குணம் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும். இரக்க குணம் இருந்தால் தான் மற்றவர்களை நாம் நேசிக்க முடியும். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் இரக்கமுள்ளவராக இருந்தார், அன்புள்ளவர்களாக இருந்தார். மற்றவர்களை நேசிக்கக்கூடிய இரட்சகராக நம்முடைய ஆண்டவர் காணப்பட்டார். மூன்றாவது காரியம் மன்னிப்பு. 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறீர். இப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். நல்லவராக மாத்திரமல்ல, தம்மை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறார். நீ நல்லவரும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறார். இன்னைக்கு என்ன மன்னிச்சிருவோம், ஆனால் என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது. பிரதர், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அநேக அவ்வளோ புண்படுத்திட்டாங்க, அவ்வளோ வேதனைப்படுத்திட்டாங்க, அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க. நான் மன்னிச்சிருவேன், ஆனால் மறக்கணும். ஆண்டவர் நம்முடைய பாவங்களெல்லாம் ஆண்டவர் நம்மளை மன்னிச்சார். நம்முடைய பழைய குணங்கள்லாம், பழைய சுவாபம்லாம் யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை மன்னித்து மறந்துட்டார்ல. ஆனால் நம்ம மற்றவங்களை நம்ம மன்னிக்கிறோமா? மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம். இருபத்தி 24. ஆண்டவரே அதற்கு பிதாவே இவர்களுக்கு மன்னி. ஆண்டவர் செய்து காண்பித்தார். ஆண்டுடைய குணாதிசயங்கள், அவருடைய அச்சடையாளங்களிலே இரக்கமும் மன்னிப்பும் காணப்படுகிறது. இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாராவது நம்ம மன்னிக்கலையா, இன்றைக்கே மன்னிச்சிருங்க. நாளைக்கு நம்ம விருப்பமாக தெரியாது.
இன்றைக்கே மன்னிச்சிடணும். ஒருவேளை சொந்தக்காரங்கிட்ட பேசாமல் இருக்கிறோமா, சபை விசுவாசிங்கிட்ட பேசாமல் இருக்கிறோமா, மன்னிச்சிருங்க. ஆண்டவர் அதுக்கு முன் உதாரணம். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு பிதாவே இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னதை தான் ஆண்டவர் செய்தது தான் நம்ம செய்யும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாகி நாம் அவருடைய அடிச்சுவடுகளை நடக்க வேண்டும். ஆண்டவருடைய மன்னிப்பின் குணாதிசயம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். எத்தனை தரம் மன்னிக்கணும்? மத்தேயு 18 வாசிங்க, 18:21. அப்பொழுது 18 படிங்க. அடுத்த வசனம். எத்தனை முறை மன்னிக்கணும்? எத்தனை முறை ஆனாலும் மன்னிக்கலாம், மன்னிச்சிட்டே இருக்கணும். நம்ம எத்தனை பேரை மன்னிக்காமல் இருக்கிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை மன்னிக்கிறதுக்கான குணத்தை எனக்கு தாரும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த அச்சடையாளங்கள் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்காக ஆண்டவர் நம்மை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். யாரையும் நம்ம மன்னிக்காமல், அன்பு கூறாமல், நேசிக்காமல், இரக்கம் இல்லாமல் இருப்போமானால் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த மாட்டார். நம்முடைய செய்திகளை மற்றவர்களுக்கு கேட்டாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு அநேக வரங்களை கொடுத்துருக்கலாம். ஒருவேளை பாடல் பாடக்கூடிய வரங்களை கொடுத்துருக்கலாம், செய்தி கொடுக்கக்கூடிய வரங்களை கொடுத்துருக்கலாம், ஜெபிக்கக்கூடிய வரங்களை கொடுத்துருக்கலாம், ஊழியர்களுக்காக ஊழியங்களை தாங்கக்கூடிய நிலைமையிலே ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய வரங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குமானால் அது வெறுமையாக தான் திரும்பும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து காணப்பட வேண்டும். ஆகவே மன்னிப்பு அதில் முக்கியமானது காரியமாக இருக்கிறது. அங்கே ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 50ஆம் அதிகாரத்தில் யோசேப்பினுடைய மன்னிப்பின் குணாதிசயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். 50ஆம் அதிகாரத்தில் 16, 17 வசனம் வாசிங்க. பாருங்க, உங்கள் துரோகம் பண்ணிட்டோம்பா. யோசேப்பின் சகோதரர்கள் பற்றி நமக்கு தெரியும், எவ்வளோ துரோகம் பண்ணாங்க. சாதாரண துரோகம் கிடையாது. அந்த துரோகத்தை அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருந்தான். அழுதுதான். அது கேட்ட உடனே கீழே அடுத்த வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது 21ஆம் வசனம், ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான். இதாங்க கிறிஸ்துவனுடைய அன்பு. கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 3 காரியங்களை பார்த்தோமா? அன்பு, இரக்கம், மன்னிப்பு. 4வது தாழ்மை. இது நமக்கு முக்கியம். ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்கிறார். அங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 14, 15 வசனம். யோவான் 13, 14, 15. ஆண்டவர் என்ன மாதிரியை காண்பிச்சுட்டு போனாரு? இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சீஷருடைய கால்களை கழுவினார். அவ்வளோ தாழ்மைங்க. அவர் சீஷர்களை கழுவுறதுக்கு சீஷர்கள் தகுதியா? கிடையாது. அப்போ அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவரை போல மாற வேண்டும், தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இங்கே வாசிக்கிறோம், நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரி சாம்பிள் அவர் செய்து காண்பித்தார். அவ்வளோ தாழ்மையுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் ஒருவேளை நம்மை உலக பிரகாரமாக ஆசீர்வதித்திருக்கலாம்,
அல்லது ஆவிக்குரிய நிலைமையில அநேக வரன்களை கொடுத்து ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். நமக்கு பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு காலத்திலும் பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும். அருமையான விசுவாசிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையின் குணம் இருக்கிறதா அல்லது பெருமை நிறைந்திருக்கிறதா? தேவன் பெருமையை வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார். சில வசனங்களை வாசிக்கலாம். ஆண்டவர் மரண பரிந்தியம் நம்மை தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் 2:8 நம்ம வாசிக்கிறோம். 138ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உழவினை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமை உழவினையோ தூரத்திலிருந்து அறிகிறார். பாருங்க, ஆண்டவர் உயர்ந்தவராயிருந்தும் தேவாதி தேவனாயிருந்தும் இங்கே வாசிக்கிறோம் தாழ்மை உழவினை நோக்கி பார்க்கிறார். ஆகவே நாம் தாழ்மை உழவலாக இருக்க வேண்டும். யாக்கோபு 4:6 விதமாக வாசிக்கிறோம். யாக்கோபு 4:6, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை காணப்படுகிறதா அல்லது பெருமை காணப்படுகிறதா? தேவனுடைய அச்சடையாளங்களிலே தாழ்மையின் குணாதிசயம் இருக்கிறது. இந்த அச்சடையாளங்களை நாம் தரித்து கொள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அங்கே மனாசையினுடைய வாழ்க்கையில் 2 நாம் வாசிக்கிறோம். 33ஆம் அதிகாரத்தில் மனாசையை குறித்து வாசிக்கிறோம். 2 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவன் நெருக்கப்படுகையில் ஆண்டவர் நோக்கி கெஞ்சி தன்னை தாழ்த்தினான் என்று வாசிக்கிறோம். அநேக நேரங்களில் நாம் நெருக்கப்படுகையில் ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சிடறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கணும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்மிடத்தில் தான் நான் கிடைத்து பெற்றுக்கொண்டது என்பதை உணர்ந்து அதற்கு மையமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவரை நோக்கி நாம் நன்றி சொல்லுவது மாத்திரமல்ல, நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, தேவன் கொடுத்திருக்கிற வரங்களை ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அதில் பெருமை வந்துடக்கூடாது. அதே 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மென்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான் என்று வாசி. மனாசே தன்னை தாழ்த்தினான், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் ஆமோன் தன்னை தாழ்த்தாதபடி மென்மேலும் அக்கிரமம் செய்தான் என்று வாசி. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் ஆகிய இந்த தாழ்மையின் குணாதிசயம் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குட்னஸ். அப்போ இன்றைக்கு நன்மை செய்யணும்னா எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யலாம். ஆண்டவர் அறியாதவங்களுக்கு செய்யலாம், விசுவாசிங்களுக்கு செய்யலாம், ஊழியக்காரர்களுக்கு செய்யலாம், சபைக்கு செய்யலாம், யாருக்கான நன்மை செய்யலாம். ஆண்டவர் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அப்போ நாம் மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக மாறணும். குட்னஸ். லூக்கா மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க முடியும். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம். 14ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனம்.
இங்கே திரளான ஜனங்கள் ஆண்டுடைய வசனத்தை கேட்க வந்தாங்க. அப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. அவருடைய சீஷர்கள் இடத்துல வந்து, இது வனாந்திரமான இடமா தேசமாக இருக்குது, கிராமங்களுக்கு ஆண்டவரே இவங்களெல்லாம் அனுப்பிவிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும். அப்போ இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. சீஷர்கள் சொல்கிறாங்க, சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க ஆண்டவரே, அவங்க ஊரில் போய் அவங்க கிராமத்தில் சாப்பிட்ருவாங்கன்றாங்க. ஆண்டவர் இடம் கொடுத்தாரா? ஆண்டவர் வாசிக்கிறோம். அதற்கு அவர்கள், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அப்போ ஒவ்வொரு மனுமக்களையும் குறித்து ஆண்டவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவளுக்கு தன்னுடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்தினார். ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் ஆண்டவர் அங்கே விடலை சீஷர்கிட்ட. இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவது இல்லை, திட்டவட்டமாக சொல்கிறார், போகக்கூடாது, சாப்பிட்டு தான் போகணும். அடுத்த வசனத்தில், அவர்கள் அங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் இல்லாமல் வேறொன்றும் இல்லை, அவைகள் இருக்கிறத கொண்டு வான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். வெறுமையாக அனுப்பல. எப்படிப்பட்ட குணம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர்! ஜனங்கள் மீது பரிதாபம் கொள்ளக்கூடிய ஆண்டவர், ஜனங்களை நேசிக்கக்கூடிய ஆண்டவர். யாரையும் வெறுமா பசியா போகக்கூடாது. ஆனால் அந்த எண்ணம் யாருக்கு இல்லை? சீஷர்கள் கிடையாது. அனுப்பிச்சிடலாம், போதும், சீக்கிரம் அனுப்பிச்சிடுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வீட்டுக்கு வரவங்க போகிறவங்கள நம்ம எப்படி கவனிக்கிறோம்? பிச்சைக்காரங்க வந்தாங்கன்னா தொத்தி விடுறோமா? வறுமையாக இருந்து பட்டினினால் வரவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோமா? கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா போடுறதுனால ஒன்றும் குறைய போகிறதில்ல. எவ்வளோ பேர் ஏழையாக இருக்கிறாங்க. 3 நேரம் சாப்பிடக்கூடாமல் இன்றைக்கு வறுமையில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. நல்ல ட்ரெஸ்ஸு போடாமல் இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு ரோட்டில் இருக்கிறாங்க. வீடு வாசல் இல்லாமல் இன்றைக்கி ரோடுகளிலே படுத்து தூங்கக்கூடிய அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்திய தேசத்தில் இருக்குது. இவங்களெல்லாம் யார் நன்மை செய்வது? நானும் நீங்களும் தான் செய்யணும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய நாம் பழகி கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 50-51 வசனம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு கொண்டு போகும் பொழுது நடந்த சம்பவம் இது. சீஷர்களில் ஒருவன் பிரதான ஆசானுடைய வேலைக்காரனை வலதுகார வெட்டிட்டான். ஆண்டவர் அப்படியே போயிடலங்க, கண்டும் காணாதவராய் போயிடல. அங்கேயும் ஆண்டவர் நன்மை செய்தார். இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். என்னை தான் கொலை பண்ண போறீங்களே, சிலுவையில் அறைய பண்ண போறீங்க, எனக்கு எதுக்குன்னு சொல்லி ஆண்டவர் போல, கண்டும் காணாதவராய் போல, இம்மட்டும் நிறுத்துங்கள் என்று சொல்லி காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். ஆண்டவர் நன்மை செய்தவராய் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தார். யாக்கோபு 4:17 வாசிங்க. யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். இது நல்லா நோட் பண்ணிங்க. நன்மை செய்ய நம்ம அறிஞ்சிருந்தும் செய்யலைன்னு வச்சுங்களேன், அது சின், அது ஆண்டவருக்கு முன்பாக பாவமாக இருக்கிறது. விசுவாசிகளுடைய மத்தியில் இன்றைக்கு நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏழைகளுக்கும் உதவி கரம் நீட்டி வருவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். எத்தனை ஏழை விசுவாசிகளை நாம் தாங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவளுக்காக ஜோம் பண்ணுறோம், உண்மைதான். நம்மால் இயன்ற உதவிகளை நாம் தான் செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை செய்யாமல் இருப்போமானால் அது பாவமாக இருக்கும். ஆண்டவர் நம்மிடத்தில் தான் கணக்கு கேட்கணும். அவருடைய சமூகத்தில் போகும்போது, உனக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்களை நான் கொடுத்தேனே, நீ என்ன செய்த? ஏதாவது ஒரு நன்மை செய்தாயா? 10 மாதம் முடிஞ்சு போச்சு இந்த வருஷத்தில். எத்தனை பேருக்கு நம்ம நன்மை செய்தோம்? கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்கள் உண்மையாக நம்ம தரித்திருக்கிறோமா?
இன்னும் 2 காரியம் இருக்குது, நம்ம வாஸ்து நாம் முடிக்கலாம். சமாதானம், ஆண்டவர் சமாதானத்தை விரும்பக்கூடியவராக இருந்தார். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பாருங்க, ஆண்டவர் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வந்த பொழுது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவர் சுகப்படுத்தப்பட்டார். ஆனால் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய். சமாதானம், இன்றைக்கி சமாதானம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். சமாதான பிரபு என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரை குறித்து வாசிக்கும்போது. இது நம்மகிட்ட இருக்கா? சமாதானம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? சண்டை போடக்கூடியவர்களாக இருக்கிறோமா? துக்ககிரகமாக சொல்கிறேன், நம்ம சிலர்கிட்ட கை கொடுத்தா கை கொடுக்க மாட்டாங்க, ஊழியக்காரங்க தான். ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது பக்கத்தில் ஆண்டவர் உட்கார வச்சுட்டாருன்னா உட்கார மாட்டேன்னு சொல்லுவோமா? நம்முடைய சபையின் மத்தியிலே சமாதானம் இல்லாமல் காரணம் மன்னிச்சு மறக்கணும். ஏன் இன்றைக்கு சபைகளிலே பிரிவு? சமாதானம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவன் சமாதானத்தை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை விதமாக வாசிக்கிறோம். 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சமாதானத்தை வைத்து போகிறேன். ஆண்டுடைய சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்து போயிருக்கிறார். இந்த சமாதானத்தோடு நாம் கடைசி வரை காணப்பட வேண்டும். இன்றைக்கி நாம் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கி அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, சபைகளிலே சமாதானம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. விட்டு கொடுத்து மன்னிச்சு மறந்து போனால் எல்லாம் முடிஞ்சு போயிடும். தேவன் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 5:13. உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். யாருக்கு? நமக்குள்ளே சமாதானமாக இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வருகைக்கான அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்குது. எப்பொழுது உலகம் அழியன்னு தெரியாது. அவன் நியூக்ளியர் பாம்பை வச்சு மிரட்டிட்டு இருக்கான், எப்போ வெடித்து என்ன ஆகும்னு தெரியாது. நைஜீரியாவில் பார்த்தீங்கன்னா அநேக கிறிஸ்துவ விசுவாசிகள் எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு கூட்ட ஜனம் அங்கேயும் ஆண்டவரை ஆராதித்துக்கணும். எல்லா சபையும் கொளுத்திட்டாங்க நைஜீரியாவில். ஆனால் வெளியில் திறந்த வெளியில் போய் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. ஒரு பக்கம் சபம் ஃபுல்லும் எல்லாத்தையும் கொண்டு வந்து அடக்கம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. கிறிஸ்துவ மக்களுக்கு விரோதமாக இன்றைக்கு அநேகர் எழும்பி கொண்டிருக்கிறார். நாம் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமாக இருக்கிறோமா? மற்றவர்களோடு கூட நாம் சமாதானமாக இருக்கிறோமா? நம்மை நாம் ஆராய்ந்து, இது கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களிலே ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்திலே சமாதானத்தை வைத்து போனார். அந்த சமாதான பிரபு நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 பேதுரு 3:14. அவருடைய சந்நிதியில் போகும்போது எப்படிங்க இருக்கணும்? சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி. இங்கே சண்டையும் சச்சரவும் போட்டு பேசாமல் இருந்துட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனால் எப்படி ஆண்டவரை போய் நம்ம எதிர்கொள்வது? அவருடைய சமூகத்தில் சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ வசனம் நம்மை எச்சரிக்கிறது. தேவ வசனம் நம்மோடு கூட இடைபடுகிறது. ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுவதுமாய் நாம் ஒப்புக் கொடுப்போம். இன்னும் அநேக வசனங்கள் இருக்குது. அப்போஸ்தலர் 9:31 சீக்கிரமாக படிங்க, நேரம் கடந்து போய்ட்டு.
அப்போஸ்தலர் 9:31. இங்கே வாசிக்கிறோம், சபைகள் சமாதானம் பெற்று என்று வாசிக்கிறோம். சபைகளிலே சமாதானம் உண்டாகும். யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று. அந்த நாட்களிலே பல நெருக்கடி, பல உபத்திரவம், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், இதன் மத்தியிலே சபைகள் சமாதானம் பெற்று வாங்க. நம்முடைய சபைகளிலே அப்படிப்பட்ட நிலைமை இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே சமாதானம் ஆண்டுடைய அச்சடையாளங்களிலே ஒன்று, அவைகளை நாம் தரித்திருக்க வேண்டும். கடைசியாக இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. தாங்குவது, சப்போர்ட். நாம் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். கலாத்தியர் 3:13. இல்லை, கொலோசியர் 3:13. சாரி, கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இங்கே நாம் எப்படி தாங்கணும்? ஒருவரை ஒருவர் தாங்கணும். ஒருவர் பலவீனமாக இருந்தால், சுகவீனமாக இருந்தால் அவர்களை நாம் தாங்க வேண்டும். ஒருவர் ஆவிக்குரிய நிலைமையிலே அவர்கள் வளராமல் இருப்பார்களானால் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இங்கே வாசிக்கிறோம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. எல்லாம் குறைவுள்ளவர்கள் தான், நானும் நீங்களும் குறைவுள்ளவர்கள் தான். 100%லாம் சொல்லவே முடியாது, யாராலும் சொல்ல முடியாது, ஆண்டவரை தவிர. அப்போ இப்படிப்பட்ட குறைவுள்ளவர்களாக நாம் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களை தாங்கக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 145ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். 145ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். விழுகிற யாவரையும் கர்த்தர் தாங்குகிறார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆண்டவர் நம்மை தூக்கி விடக்கூடியவர். நாம் விழாதபடி ஆண்டவர் நம்மை தாங்கக்கூடியவராக இருக்கிறார். ரோமர் 15:1 வாசிக்கும்போது பலவீனரை நாம் தாங்க வேண்டும். அநேக வசனங்கள் இருக்குது, நேரம் இல்லாத நான் முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 15:1. பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். இதெல்லாம் நமக்காக, எனக்காக, உங்களுக்காக எழுதப்பட்டது. பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். மற்றவருடைய குறைவிலே நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த நாட்களில் ஊழியங்கள்லாம் எப்படி நடந்துச்சு? கிராமத்துல அவங்க அறுவடை இருக்கும்போது கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆண்டவருக்காக. இதெல்லாம் இந்த கூட்டத்துக்காக வச்சிங்க, இவ்வளோ நெல் கொடுப்பாங்க, இவ்வளோ காய்கறிகளை கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் தியாகம் பண்ணி தங்களுடைய வயலிலிருந்து வேர்வை சிந்தி சம்பாதித்த காரியங்களை ஆண்டவருக்காக கொடுத்ததினால்தான் இன்றைக்கு அநேக சபைகள் வளர்ந்து பெருகி இருக்கிறது. அநேக விசுவாசிகளை, ஊழியர்களை தாங்கினார்கள். நாம் யாரை தாங்கி கொண்டிருக்கிறோம்? யாருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நாமே நாம் ஆராய்ந்து போவோம். கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? 1 தெசலோனிக்கர் 5:14 பலவீனரை நாம் தாங்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். முதலாவது அன்பு கூறுதலை குறித்து சிந்தித்தோம். 2வது இரக்கமுள்ளவர்களாக இருக்க, மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சமாதானம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், கடைசியாக தாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கிளாடிஸ் ஸ்டெயின்ஸை பற்றி நம்மளுக்கு தெரியும். கிரகாம் ஸ்டெயின்ஸ் 26 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து போனார். தன்னுடைய 2 பிள்ளைகளோடு உயிரோடு கூட கொழுந்து அவங்களை எரித்து போனாங்க ஒரிசாவில். அவருடைய மனைவி என்ன சொன்னாங்க? அந்த தவறை செய்தவர்களை மன்னித்து விடுங்கள், கிறிஸ்து எங்களை மன்னித்து இருக்கிறார். இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவில்
சார்லி கிர்க் உடைய மனைவி சொன்னாங்க, அந்த கொலைக்காரனை மன்னித்து விடுங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கிறிஸ்துவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கிறிஸ்து அப்பொழுதுதான் மகிமைப்படுவார். தன்னுடைய கணவனை, தன்னுடைய பிள்ளைகளை இழந்த ஒரு சகோதரி தைரியமாய் ஆண்டவர் எங்களை மன்னித்தது போல நான் அந்த மனுஷனை மன்னிக்கிறேன். எப்படிங்க வருது இதெல்லாம்? எப்படி வருது? ஆண்டுடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக 1904ஆம் ஆண்டிலும் 1905ஆம் ஆண்டிலும் அநேக கிறிஸ்தவ ஊழியர்கள் மிஷனரிமார்கள் இந்திய தேசத்தில் ஊழியம் செய்தார்கள். அஸ்ஸாம் மாநிலத்தில் காரோ என்ற இன மக்கள் மத்தியிலே அவர்கள் ஊழியம் செய்து வந்தார்கள். அப்பொழுது ஊழியம் செய்த பொழுது அங்கே அந்த பழங்குடி ஜனங்கள் அங்கே காணப்பட்டார்கள். அங்கே ஒரு குடும்பம், நாக்செங்குன்ற ஒரு சகோதரன், அவர் ஒரு மனைவி 2 பிள்ளைகளும் இந்த மிஷனரிமார் சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொண்டார்கள். இது இந்தியாவில் நடந்தது, அஸ்ஸாமில். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே சந்தோஷமாய் அவர்கள் ஆண்டவரை ஆராதித்து வந்தார்கள், இந்த மிஷனரிமார்களோடு கூட சேர்ந்து. இதை போய் அந்த ஊர் தலைவன் அங்கே ஊர் தலைவரிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். சொன்ன உடனே அந்த ஊர் தலைவன் அந்த நாக்சிங் அவர்களை கூப்பிட்டு அவளை எச்சரித்திருக்கிறான். உங்களுக்கு பணம் வருகிறதா? இந்த ஆண்டவரை நீ மறுதலிக்காவிட்டால் உன்னை கொலை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறான். அவன் 2 முறை 1 முறை சொல்லிக்கிறான், 2 வாட்டி 3 வாய் சொல்லுகிறான். தைரியமாய் சொன்னான், நான் மறுதலிக்க மாட்டேன். இந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவரை மறுதலிக்க முடியாது என்று சொல்லுகிறார். உடனடியாக அவனுடைய குடும்பம் முழுவதும் வரவழைக்கப்படுகிறார்கள். உன் மனைவியை பார், உடைய பிள்ளைகளை பார், இவர்கள் உனக்கு வேண்டுமா அல்லது ஆண்டவர் உனக்கு வேண்டுமா என்று சொன்ன பொழுது, எனக்கு ஆண்டவர் தான் வேண்டும், இந்த ஆண்டவர் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி அந்த மனுஷனுடைய தலையை அங்கே வெட்டி சாய்த்து போனாங்க. அப்படி மனைவியை கொண்டு வராங்க. மனைவி கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு பிள்ளைகள் வேண்டுமா? ஏற்கனவே கணவர் மரித்து போனார், உனக்கு பிள்ளைகள் வேண்டுமானால் இந்த ஆண்டவரை நீ மறுதலி. இல்லை, நான் ஆண்டவரை மறுதலிக்க முடியாது என்று சொன்ன அவளுடைய கண்களுக்கு முன்பாக அந்த 2 பிள்ளைகளையும் சிறை சேதம் பண்ணினார்கள். இதில் நீ கூகுளில் போய் படிங்க, இன்னும் ஆழமாக தெரியும். கடைசியாக இந்த சகோதரியிட்ட சொன்னாங்க, பிள்ளைகள் மரித்து போனார்கள், கணவர் மரித்து போனார், நீ மறுதலிக்காவிட்டால் உனக்கும் அந்த நிலைமை என்று சொல்லும் பொழுது இந்த சகோதரியும் சொன்னார்களா, நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது பாடின பாடல் தான் மரிக்கும் பொழுதுதான். சாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க, ஒரு பாடல் இருக்கிறது அந்த கோரஸ் சாங்கில், கொஞ்சம் முன்னாடி சாம் இந்த பாட்டு பாடணும். இந்த பாட்டு பாடி ஜோம் பண்ணி முடிக்கலாம். 15வது கோரஸ். அந்த பாடல் அந்த சகோதரன் மரித்த பிற்பாடு, மரிக்கும்போது இந்த பாட்டு புக் கொடு, பாட்டு புக் மரிக்கும் தருவாயிலே, I have decided to follow Jesus, no turning back, no turning back. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாடல் நான் நினச்சேன் அநேக ஆண்டுகளாக வெளிநாட்டில் ஏற்றினது என்று. நம்முடைய இந்திய தேசத்திலே ஆண்டவருக்காக பலியான நிலைமையில் இந்த மனுஷன் அதை பாடி மறைந்து போனார். நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? நாம் என்ன செய்ய இருக்கிறோம்? இந்த பாடலை பாடும்பொழுது நம்மை அர்ப்பணிப்போம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். சாம் வாங்க, இந்த பாடலை பாடின பிற்பாடு அங்கிள் ஜோம் பண்ணி இந்த கூட்டத்தின் 15வது இங்கிலீஷ்லேயும் தமிழில் பாடல் எண் 322 நம்முடைய பாட்டு புத்தகத்தில்